அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆனி மாத ராசி பலன்கள். முதலில் ஆனி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சூரியனும் குரு பகவானும் இணைந்து மிதுனமனையில் வீற்றிருக்க, கேது பகவானும் செவ்வாயும் இணைந்து சிம்மமனையில் வீற்றிருக்க, சனி பகவான் மீனமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் புதன் பகவான் மிதுனத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ இந்த மிதுனத்திலிருந்து புதன் பெயர்ச்சியாகிறது எப்போ அப்படின்னா ஆனி மாதம் 8ஆம் தேதி அன்று மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு புதன் பகவான் பெயர்ச்சியாகிறார். அதே போல சுக்கிர பகவான் இப்போ எங்க இருக்காருன்னா மேசத்தில் வீற்றிருக்கார். அப்போ இந்த ஆனி மாதம் 15 அதாவது 29/6/2025 அன்று ரிஷபத்துக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறது. சந்திரன் மனோகாரகனான சந்திரன் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் மகரத்தில் வீற்றிருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும், எதை செய்தால் நல்லது, எதை செய்தால் தீமை, எப்படி இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆனி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள், உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது சுக்கிரன் உங்கள் ராசியை பார்த்து உங்கள் ராசி உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைகளை வலுப்படுத்துகிறார். அதே போல் பெரிய மனிதருக்கு சொந்தக்காரரான குரு பகவானும் உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ கடவுளினுடைய அனுகிரகம், பெரிய மனிதர்களின் ஆதரவு எப்படியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அப்போது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான் இந்த மாதம் இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலமும் அடைகிறது. இதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதே அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வது கூடுதல் சிறப்பு. அங்கே குரு உட்கார்ந்திருக்கார். பணத்துக்கு காரக கிரகம், அதாவது பெரும் பணத்துக்கு காரக கிரகம் அது குருன்னு சொல்லுவேன். அதாவது கோடிகளில் புரளக்கூடிய அமைப்பு. சுக்கிரனுங்கிறது லட்சத்தில் புரளக்கூடிய அமைப்பு. அப்போ லட்சத்தில் புரளக்கூடிய அந்த சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குது. கோடிகளில் புரளக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ எப்படியோ பணம் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டிருக்கிறது. கடைசி மூமெண்ட்லையாவது உங்களுக்கு தேவையான, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான, உங்களுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேரும். அப்போ தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும். எனக்கு கேது, செவ்வாயோட கேது இருக்கிறனால சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலும், சின்ன தடைகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுத்தாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனம் நன்றாக இருக்க போகிறது, உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்க போகிறது, உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும். 3ஆம் இடம் என்பது சகோதரரை குறிக்கக்கூடிய இடம். அந்த சகோதரத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் லாபஸ்தானத்தில் இருப்பதும், அந்த 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் போய் பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதும் சகோதரர்கள் மூலமாக நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம். உங்களுக்காக அதாவது நீங்கள் சகோதரர்களுக்காக அல்லது சகோதரர்கள் உங்களுக்காக ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய, நல்லவைகளை திங்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நிறையவே இருக்குது. அது நன்றாகவே இருக்குது. 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு. ட்ராவல் நடக்கும், சிறுதூர பிரயாணங்கள். 3க்குரியவன் 9ல் இருக்கார். 9ஆம் இடத்துலேருந்து 3 பார்க்குது. அப்போ ட்ராவலுங்கிறது நிச்சயமாக உண்டு. பயணங்கள் உண்டு. பயணங்களால் அனுகூலம் உண்டு. விற்பனை சூப்பராக இருக்க போகுது. ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த வியாபார கொடுப்பினை சூப்பராக இருக்க போகுது.
வியாபாரத்தை எப்படி நடத்தணும், என்ன மாதிரி செய்யணும், எப்படி பண்ண நமக்கு லாபம் கிடைக்கும், எப்படி நடத்தினால் நமக்கு அந்த புதிய ஒப்பந்தங்கள் சேரும். ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். புத்திசாலித்தனமிக்க அந்த புதன் பகவானும் 3ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த அந்த பேச்சின் மூலமாக உங்கள் பேச்சு தான் உங்களுக்கு எல்லாமே. அந்த பேச்சு அழகாக இருக்க போகுது, அற்புதமாக இருக்க போகுது, தன்னுடைய அறிவு புலப்பட போகுது. ஏன்னா புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ புத்திசாலித்தனம், அறிவு, உங்களுடைய சமயோகித புத்தி, அந்த 3க்குரியவன் எல்லாம் இணைவு பெற்று இருக்கக்கூடிய அந்த சூரியனும் குருவும் இணைவு பெறுகிறது. அப்போ சூரியன் குரு இணைந்தால் சிவராஜ யோகம், ஒரு நல்ல யோகம். அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள், அரசியல்வாதிகள் நன்மை பெறக்கூடிய தன்மை, சில விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே நன்றாக இருக்கிறது. அரசாங்கத்தின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தை சூரியன் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசாங்க ஒப்பந்தங்களுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அல்லது அரசாங்க ரீதியிலாக சில முயற்சிகளில் தடையாயிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதம் அப்படின்னு சொல்லுவேன். வியாபாரம் நல்லா இருக்குது, ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்க போகுது. ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கணிசமான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாயும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனாலையும் விற்பனையாகாத நிலங்கள் அல்லது விற்பனையாகாத இடங்கள் விற்பனையாவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்கள் முயற்சியால் ஏற்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தைகளை பற்றி பேசும் பொழுது 5ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 5ஆம் அதிபதி சனி தனக்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. ஒரு சர்ப்ப கிரகம் இருக்கு. அதாவது 5ல் ஒரு ராகு இருக்கும்போது, அதாவது எந்த இடத்தில் ராகு இருந்தாலும் இங்கே ஒரு பயம் இருக்குன்னு அர்த்தம். ராகுன்னா பாம்பு, ராகுன்னா பிரம்மாண்டம். அப்போ பிரம்மாண்டமாக தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. பெருசாக திங்க் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போது கல்வியிலையும் சரி, பெருசாக நான் இந்த இடத்துல போய் சேரப்போகிறேன், இப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது. என குரு பார்க்குறார், ஒரு நல்லவர் பார்க்குறார். அப்போ குழந்தைகளினுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமையப்பெறும். அதே பார்த்தீங்கன்னா 5ல் ராகு இருக்குது. ராகு அப்படின்னாலே, குரு அப்படின்னா இயற்கை, ராகுன்னா செயற்கை. ஸோ குழந்தை ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டுக்காக, அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியத்துக்காக செயற்கை முறையில் கருவூட்டல் அப்படிங்கிற தன்மையில் இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கும் நல்லது நடக்கும். நிறைய செலவு செஞ்சுட்டேன் சார், நிறைய ஆச்சு. இந்த காலகட்டம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராகுவை குரு பார்க்குறார். ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி வலும் பெற்றிருக்கார். அங்கே குருவோடு சேர்ந்திருக்கார், சூரியனோடு சேர்ந்திருக்கு, புதனோட பாக்யாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கு. நல்ல பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. சார் என்ன சார் பாக்கியம் கிடைக்க போகுது? வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. ஏன்னா 6க்குரிய வந்தன் 6ங்கிறது வேலை. அவர் போய் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஒரு பாக்கியமான நல்ல வேலை இருக்கு. தான் என்ன படிச்சிருக்கானோ அந்த படித்ததுக்கு உண்டான வேலை கிடைச்சிருக்குப்பா, சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிற ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய தன்மை. அல்லது வேலையில் நிறைய இடைஞ்சல் கொடுத்துட்டே இருந்தது, சக ஊழியர் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தது, எதையாவது ஒரு குற்றம் கொடுத்து கொண்டு அல்லது என்னை கோல் மூட்டி கொண்டு என்னை அப்படியே ஒரு மாதிரி ஒரு அழுத்த ப்ரெஷரோடு வைத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த அழுத்தம் ப்ரெஷர்லேருந்து அப்படியே வெளியில் வருவீங்க. மேலதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தான் அதை செஞ்சீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த துலாமுக்கு ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது உங்கள் மேலதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள், அல்லது ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை கச்சிதமாக செய்து முடித்துவிட்டு அவர்களினுடைய பாராட்டை பெறக்கூடிய
ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த துலாமுக்கு அமையும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பட்டம், பதவி, புகழ், கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது. நிறைய துலாம் ராசி என்பவர்கள் தன்னுடைய சேஞ்சஸ் என்னென்ன மாற்றங்கள், வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் இப்படியெல்லாம் போகணுங்கிற நினைவில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அது செயல்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதம் ஆனி மாதம் தொட்டது துலங்கும், நினைத்த காரியங்கள் ஜெயமாகும், அரசின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, 3ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனால கீர்த்தி கிடைக்கக்கூடிய, புகழை கொடுக்கக்கூடிய, உங்கள் முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த துலாமுக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆனி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்கா, இப்போ கோச்சார நிலைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.